உனக்கு உயிரை கொடுத்தும் சோதிப்பேன், உன் சொந்த பந்தத்திலிருந்து உயிரை எடுத்தும் நான் சோதிப்பேன். உன்னுடைய தாய் உயிரை எடுப்பேன், உன்னுடைய தந்தையுடைய உயிரை எடுப்பேன், உன் மகனுடைய உயிரை எடுப்பேன், மனைவியுடைய உயிரை எடுப்பேன், உன்னுடைய கணவனுடைய உயிரை எடுப்பேன். உயிரை எடுத்தும் நான் உனக்கு சோதிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பசியால பட்டினியால உன்னை நான் சோதிப்பேன், உனக்கு பசியை கொடுப்பேன், உனக்கு பட்டினியை ஏற்படுத்துவேன், ஒருவேளை சாப்பிட உணவு இல்லாம உன்னை நான் ஆக்குவேன். உன்னுடைய காசு பணத்தை கொடுத்தும் நான் சோதிப்பேன், அந்த காசையும் பணத்தையும் முன்னிடத்திலிருந்து எடுத்தும் சோதிப்பேன். பெரிய பணக்காரனா இருந்தேன், பெரிய லட்சாதிபதியா இருந்தேன், பெரிய கோடீஸ்வரனா இருந்தேன், ஆனா எல்லாத்தையும் அல்லாஹ் என்கிட்ட புடுங்கிட்டானே. இப்பயும் பல நபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. உங்களுடைய உள்ளத்துல ஒரு விதமான பயத்தை கொடுப்பேன், அது ஒரு சோதனைங்கிற அல்லாஹ். யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ, யார் நிதானத்தை மேற்கொள்கிறார்களோ, யார் அமைதியை மேற்கொள்கிறார்களோ அந்த மக்களுக்கு சொல்லுங்க, அவர்களுக்கு நாளை மறுமையில் நிச்சயமாக அல்லாஹ்வால் நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான எல்லா மக்களும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சாலிஹீன்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. மௌத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு கலிமா சொன்னவர்களாக மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக.